டோன்ட் மெமரைஸில் எக்ஸைஸ் 5.6ல் ஃபோர்த் சம்க்கான சொல்யூஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். நான் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். லென்த் ஆஃப் அ டயமீட்டர் கண்டுபிடிக்கணும். லென்த் ஆஃப் அ டயமீட்டர் ஆஃப் அ சர்க்கிள் கண்டுபிடிக்கணும். அண்டு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. சர்க்கிளுக்கு என்னெல்லாம் டச்சஸ் த எக்ஸ் ஆக்சிஸ் அட் த பாயிண்ட் 1,0 அண்ட் பாசஸ் த்ரூ 2,3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ நான் சர்க்கிள் ஃபஸ்ட்டு வரைஞ்சிட்டேன். அப்புறம் என்ன கண்டுபிடிக்கணும்? இந்த கே வேல்யூ ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். கே வேல்யூங்கிறது என்னது? ஒய் ஆக்சஸில் இந்த டிஸ்டன்ஸ். ஸோ இது என்னது? ரேடியஸ். அப்போ மொத்தமாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 2 times த ரேடியஸ் டயமீட்டர் வேணும் அப்படின்னா. ஸோ அதான் இங்கே பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ முதல்ல எந்த பாயிண்டில் எடுத்துருக்கேன்? 1,0 1,k. இதுக்கு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 - 1 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் k - 0 த ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் k ஸ்கொயர். அதே இந்த பாயிண்ட் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 - 1 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் k - 3 த ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இது ரெண்டும் என்னது? சேம் ரேடியஸ். ரெண்டுமே ரேடியஸ். இதுவும் ரேடியஸ், இதுவும் ரேடியஸ். அப்போ ரெண்டுமே சேம். அப்போது ரூட் ஆஃப் k ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 1 + k ஸ்கொயர் மைனஸ் 6k + 9. நான் எக்ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணிடுங்க. ஸ்கொயர் ரூட் 2 கேன்சல் ஆயிரும். அப்போ k ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு k ஸ்கொயர் மைனஸ் 6k + 10. அப்போ k ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். 6k இஸ் ஈக்குவல் டு 10. k இஸ் ஈக்குவல் டு 10/6 ஈக்குவல் டு 5/3. அப்போது ரேடியஸ் கிடச்சிருச்சு. இது k கிடச்சிருச்சு. k இஸ் ஈக்குவல் டு 5/3. அப்போது டயமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 2 times 5/3. therefore 10/3 தான் இந்த சம்க்கான சொல்யூஷன். ஓகேவா? வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.